மதுரை பாண்டியராஜபுரம் ரயில்வே கேட் பகுதியில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரை பாண்டியராஜபுரம் ரயில்வே கேட் பகுதியில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்னீஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்னீஸ்வரன், இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மினி பேருந்து கவிழ்ந்ததில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். வாடிப்பட்டி அருகே மினி பேருந்து கருப்பட்டியிலிருந்து வாடிப்பட்டி சென்று கொண்டிருந்த நிலையில் செல்லக்குளம் பெருமாவட்டி அடுத்து பாண்டியராஜபுரம் ரயில்வே கேட் அருகில் சென்றபோது தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் காயம்பட்டு உடனடியாக வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அங்கு 20க்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் கூறுகையில், மினி பேருந்தில் அதிக அளவு பயணிகள் சென்றதே விபத்துக்கு காரணம் என கூறுகின்றனர். அதாவது மினி பேருந்தில் 20-30 பேர் செல்லக்கூடிய நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் மினி பேருந்தில் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கருப்பட்டி, உம்மன்பட்டி, அம்மச்சாபுரம், நாச்சுகுளம் போன்ற கிராம பகுதிகளுக்கு போதிய அரசு பேருந்து இல்லாததும் இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என கூறப்படுகிறது. ஆகையால் அரசு போக்குவரத்து கழகம் உடனடியாக கிராம பகுதிகளுக்கு போதிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்த பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர். விபத்தில் காயம்பட்ட அனைவரும் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையிலும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் இருவர் உடல் மோசமான நிலையில் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. போதிய பேருந்து வசதி கிராமப்புற பகுதிகளுக்கு இல்லாததே விபத்துக்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்னீஸ்வரன்.